ஹீரோக்கு 6 வருஷமா மறந்தத ஞாபகப்படுத்தலாம்னு சொல்லி ஃப்ரெண்டும் ஹீரோயினும் ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. ஆனா அவன் மயங்கி விழுந்துடுறான். அப்பதான் டாக்டர் இப்போதைக்கு நீங்க எதுவுமே செய்யாம ஒரு போக்கிலே விடுங்க. அப்பதான் சரியாகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி உதவி கேட்டு பார்க்கறாங்க. ஆனா அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்றாங்க. இங்க ஹீரோ அந்த பொண்ணை தேடி ஊட்டிக்கே கிளம்பி எதுவுமே பேச விடாம கட்டி பிடிச்சறா. சோ இவங்களுமே வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு அங்கேயே தங்க வைக்கிறாங்க. ஆனா ஹீரோ ஊட்டில எங்கெல்லாம் சுத்தி பார்த்தோனோ அங்கெல்லாம் இந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு முதல் தடவை டேட் பண்ணது கிஸ் பண்ணதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றா. அதை கேட்ட ரெண்டாவது லவ் பண்ண பொண்ணு கடுப்பாவரா. அப்பதான் ஹீரோ சாதனா கிட்ட நீங்க யாரையும் லவ் பண்ணலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் ஒரு பையனை லவ் பண்ணேன். ஆனா இப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கோம். கண்டிப்பா அவன் திரும்பி வருவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. ஹீரோ நீங்க சொல்ற மாதிரி தான், நீங்க உண்மையா லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த லவ் திரும்பி வரும்னு சொல்லிட்டு போறான். ஆனா அடுத்த நாள் கனவுல சாதனா கூட பேசிட்டு இருக்க மாதிரி தோணுது. சோ ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பாக்குறான். ஆனா அவன் எதுவுமே சொல்லாம சமாளிக்கிறான். அண்ட் சாகிதாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு ரிங்க போட்டு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இதனால இவங்களுக்கு ஹீரோவை திரும்பவும் லவ் பண்றோமோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு ஈவினிங் இவங்க கூட பேசும்போது கிஸ் பண்ற அளவுக்கு வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து சாதனா இதை பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேர் தான் கரெக்ட், நீங்களே ஒன்னா இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பட் அப்பதான் இவங்கள போக விடாம தடுக்க ஹீரோ கூட்டிட்டு கிளம்புறாங்க. ஆனா போகும்போது கடைசியா பிரேக்கப் ஆகும்போது இருந்த இடத்த பார்த்துட்டு சாகிதா கூட பிரேக்கப் ஆன விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்துருது. சோ இப்போ அவங்க கிட்டே போயிட்டு நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி சொல்லி இதுக்கு மேல நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண பாருன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடறான். அண்ட் கடைசியில சாதனாவே எனக்கு உங்க கூட லவ் பண்ண விஷயம் எதுவுமே ஞாபகம் இல்ல, ஒருவேளை ஃபியூச்சர்ல ஞாபகம் வந்து நான் பிரிஞ்சிருந்தேன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சாதனா கூடவே ஒன்னு சேர்ந்துடுறான்.